Dear students, in this lecture video we are going to discuss about how to do the performance analysis on mechanical governors. Okay, so that is various factors and phenomena involved in the performance analysis of mechanical governors. So the first and foremost factor involved in the performance analysis of governor is sensitivity or sensitiveness of governor. So sensitivity அப்படிங்கிறதுக்கு நமக்கு மீனிங் தெரியும். ஸோ யூஸ்வலாக ஒரு பர்சனாக அவர் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். தொட்டா சினுங்கி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, தொட்ட ஒன்று சினுங்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி ரொட்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு கவர்னரில் ஒரு சின்ன சேஞ்ச் அதோட ஸ்பீடில் நம்ம கொடுக்கும்போது உடனே அதை பிக்கப் பண்ணி அது டக்குன்னு அதோட பால்ஸ் அண்ட் ஸ்லீவை மேலே லிஃப்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. உடனே லிஃப்ட் ஆகிடுது அப்படின்னா மோர் சென்சிட்டிவ். அதிகமாக ஸ்பீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் ஸ்லீவ் லிஃப்ட் ஆகுது அப்படின்னா lesser sensitive. அவ்வளோதான்ப்பா. This is termed as sensitivity. So consider two governors A and B which are running at the same equilibrium speed. When the speed increases by a certain amount, if the lift of the sleeve of governor A is greater than that of governor B, then governor A is more sensitive than governor B. That is, same configurationல இருக்க டூ கவர்னர்ஸை ஒரே ஈக்குலிபிரியம் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டு கவர்னருக்குமே சேம் சேஞ்ச் இன் ஸ்பீட் நீங்கள் இப்போ கொடுக்கும்போது கவர்னர் பியை விட கவர்னர் ஏ அதிகமாக அதோட ஸ்லீவை மேலே லிஃப்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா கவர்னர் ஏ இஸ் செட் டு பி மோர் சென்சிட்டிவ் தேன் கவர்னர் பின்னு சொல்லலாம்ப்பா. So sensitivity is the ratio of the difference between the maximum and minimum equilibrium speeds to the mean equilibrium speed nu sollala. So sensitiveness is n2 minus n1 divided by n, where n is the mean equilibrium speed, which is nothing but the average of maximum and minimum equilibrium speeds. So the second factor is hunting of governor. Okay, so sensitivity பற்றி பார்த்துட்டோம். ஸோ இஃப் அ கவர்னர் இஸ் டூ சென்சிட்டிவ், மோர் சென்சிட்டிவிட்டி இருக்க ஒரு கவர்னர் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆயிடுது, நேரே லிஃப்ட் பண்ணிடும் பால்ஸை. கரெக்டாக? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் பற்றி நமக்கு தெரியும். மேலே ரைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகணும், ஃபியூயல் சப்ளையை கம்மி பண்ணணும். ஸோ ஃபியூயல் சப்ளை கம்மியாயிருச்சுன்னா ஸ்பீட் கம்மியாகும். ஸோ ஸ்பீட் லைட்டாக கம்மியான உடனே சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுல என்ன ஆகும், டக்குன்னு பால்ஸ் கீழே கீழே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி கீழையும் மேலேயுமா கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டுருக்கும் மோர் சென்சிட்டிவாக இருக்க கவர்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி மேலேயும் கீழையும் கண்டினியூஸாக டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால அதிக வைப்ரேஷன் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், ஜெர்க் கொடுக்க ஆரம்பிச்சிடும், கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு கவர்னர் போயிடும். ஸோ இந்த ஃபினாமினானுக்கு பேர் தான் ஹண்டிங் ஆஃப் கவர்னர்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ கவர்னர் இஸ் செட் டு பி ஹண்டிங் if the speed of the engine fluctuates above and below the mean speed is termed as hunting of governor. Okay, so this is caused by a too sensitive governor which changes the fuel supply by a large amount when a small change in the speed of rotation takes place. Okay, then the third phenomena is stability of governors. So முதல்ல ரெண்டு டேர்ம்ஸ் பார்த்துட்டோம்ப்பா, சென்சிட்டிவிட்டி அண்ட் ஹண்டிங் அப்படின்னு ரெண்டு ஃபினாமினான்னு பார்த்தோம். ஸோ த தேர்ட் ஃபினாமினான் இஸ் ஸ்டெபிலிட்டி. தட் இஸ் எவ்வளோ ஸ்டேபிளாக அந்த கவர்னர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற டேர்ம் தான் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெபிலிட்டியை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, பிட்வீன் தி ரேஞ்ச் ஆஃப் ஒர்க்கிங் ரேஞ்ச் ஆஃப் தி கவர்னர் ஃபார் ஈச் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் தர் ஷுட் பி அன் இண்டிவிஜுவல் ஈக்குலிபிரியம் ஸ்பீட் இருக்கிற கண்டிஷனுக்கு பேர் தான் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன் போர்ட்டர் கவர்னர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா the relationship between the height of the governor and equilibrium speed பார்த்தீங்கன்னா h is equal to small m plus capital M divided by small m into 895 by n square அப்படின்னு பார்த்துருந்துருக்கோம். ஸோ h is inversely proportional to the square term of the equilibrium speed. that is ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் ஒரு ஹைட் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா the governor is said to be stable. So a governor is said to be stable if there is a definite configuration for every speed within the working range. That is, there is only one radius of rotation of the governor balls at which the governor is in equilibrium. ஒவ்வொரு ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் பொசிஷனுக்கும் ஈக்குலிபிரியம் ஸ்பீட் வேறு வேறையாக இருக்கணும்ப்பா. கரெக்டாக? இந்த ஈக்குலிபிரியம் ஸ்பீடில் இவ்வளோ ரேடியஸில் தான் அது ரொட்டேட் ஆகும் இப்படின்னு பிட்வீன் த ஒர்க்கிங் ரேஞ்ச் ஒரு கவர்னருக்கு நம்ம டிஃபைன் பண்ண முடியுதுன்னா தட் கவர்னர் இஸ் செட் டு பி ஸ்டேபிள். So for a stable governor, if we increase the equilibrium speed, definitely the ball should be raised. Correct? Then the fourth phenomenon is isochronous governor.
கரெக்டாக. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டிக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான ஒரு ஃபினாமினான் இஸ் ஐசோக்ரோனஸ் கவர்னர். ஸோ ஐசோக்ரோனிசம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிட்வீன் தி ஒர்க்கிங் ரேஞ்சில் ஒரு பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் ஸ்பீட்லேயே எல்லா ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் அந்த பால்ஸ் மேலே கீழே ரைஸ் ஆகுது அப்படின்னா தட் கண்டிஷன் இஸ் டேர்ம் டு பி ஐசோக்ரோனிசம். தட் இஸ் எல்லா ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் பொசிஷனும் அந்த ஒரு பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் ஸ்பீட்லேயே கிடச்சிருது அப்படின்னா. ஸோ போர்ட்டர் கவர்னரில் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம் டிவைடட் பை 895/n². ஸோ எல்லா ஹைட்டுக்குமே வேறு வேறு ஈக்குலிபிரியம் ஸ்பீட் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் ஸ்பீட்லேயே எல்லா ஹைட்டையும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ போர்ட்டர் கவர்னர் கேன் நாட் பி அ ஐசோக்ரோனஸ் கவர்னர். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதில் ஸ்பெஷலாக ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் கவர்னர்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்துருந்துருப்போம், ஹார்ட்னல் கவர்னர். ஸோ அந்த ஹார்ட்னல் கவர்னரில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை அச்சீவ் பண்ணி ஒரே பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் ஸ்பீட்லேயே கவர்னர் பால்ஸோட எல்லா ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷனையும் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஹார்ட்னல் கவர்னர் மே பி டிசைன் டு பி an isochronous governor. Okay, concept புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So a governor is said to be isochronous when the equilibrium speed is constant for all radii of rotation of the balls within the working range, neglecting friction. So the isochronism is the stage of infinite sensitivity. So more sensitivity இருந்ததுன்னா hunting அப்படின்னு ஒரு phenomenon பார்த்தோம். So isochronism stageல governor more sensitive இருக்கும். Okay, so a porter governor cannot be an isochronous governor அப்படிங்கிற ரீசனும் சொல்லிட்டோம்ப்பா. ஓகே, ஸோ ஃபார் தி கேஸ் ஆஃப் ஹார்ட்னல் கவர்னர் விச் இஸ் அ ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்ட் கவர்னர், த ஐசோக்ரோனிசம் அதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்ஜி ப்ளஸ் எஸ்1 டிவைடட் பை கேபிட்டல் எம்ஜி ப்ளஸ் எஸ்2 இஸ் ஈக்குவல் டு R1 by R2, where R1 and R2 are the minimum and maximum radii of rotation of the balls. S1 and S2 are the minimal and maximum spring force. Okay, so this is the condition for a Hartnell governor to be an isochronous governor. Capital M is the mass of the central sleeve. The next phenomenon is effort of a governor. Effort. So effort na என்னன்னு பார்த்துடலாமா. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்லீவ் மேலே லிஃப்ட் ஆகுது, ஸ்பீட் கம்மி பண்ணும்போது ஸ்லீவ் கீழே மூவ் ஆகுது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பீட் இன்க்ரிமெண்ட்டுக்கு ஸ்லீவ் மேலே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது அட் தட் கண்டிஷன் அப்படிங்கிறது தான் எஃபர்ட்பா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஈக்குலிபிரியம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறீங்க, மேலேயும் கீழேயும் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் ஸ்பீட் எதுவுமே கொடுக்கல, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலை, ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், ஸ்லீவில் எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. பட் இஃப் யூ சேஞ்ச் தி ஈக்குலிபிரியம் ஸ்பீட், if you increase the equilibrium speed என்ன ஆகும், ஸ்லீவ் மேலேயோ அல்லது கீழேயோ லிஃப்டாக ட்ரை பண்ணும் இல்லையா. ஸோ அப்படி லிஃப்டாக ட்ரை பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் பீயிங் எக்ஸர்டட் ஆன் த ஸ்லீவ் அப்படிங்கிறது தான் எஃபர்ட் ஆஃப் தி கவர்னர்ப்பா. ஸோ இட் மே பி நோட்டட் தட் when the governor is running steadily, that is when it is in stable position, there is no force at the sleeve. But when the speed changes, there is a resistance at the sleeve which opposes its motion according to Newton's third law. That resistance force is equivalent to the effort of a governor. Okay, then the next phenomenon is power of a governor. So the power of a governor is the work done at the sleeve for a given percentage change of speed. So power is equal to mean effort into lift of sleeve. So mean effort na என்னன்னு பார்த்துட்டோம். அந்த mean effort கொடுக்குற டைமில் எவ்வளோ லிஃப்ட் ஆகிருக்கு கவர்னர் பால்ஸ் ஆர் ஸ்லீவ் அப்படிங்கிறது தான் பவர். ஸோ ஃபார் அ போர்ட்டர் கவர்னர் பவர் இஸ் ஈக்குவல் டு சி, ஸ்மால் சி இன்ட்டு வெயிட் ஆஃப் தி பால்ஸ் ப்ளஸ் வெயிட் ஆஃப் தி சென்ட்ரல் ஸ்லீவ். ஸோ where C is the percentage increase in speed which can be calculated by N2 minus N1 divided by N1. So if in case it is additionally to be included, that is the frictional force is additionally to be considered in the analytics, then the power can be calculated using this formula, small c into mass of the ball, weight of the balls plus weight of the central sleeve plus or minus the frictional resistance force. So this is all about this lecture. Thank you.